நான் உங்க அடகேசனர். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக காரன் மீசக்காரங்கல்ல, எனக்கு ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த பொதுமக்கள்கிட்ட நீ எப்படி கூறன்னா, எட்டு எலும்பு துண்டுக்கு தூர திமுக காரங்க தூர எலும்பு தூக்கி போற எலும்பு துண்ட கவிக்கிட்டு கூகுன்னு கூறான். என்ன சீன் தெரியுமா? இலங்கை பெண்ணுங்கிறான், ஸ்ரீலங்கால பிறந்த பொண்ணுங்கிறான், லண்டன்ல படிச்ச பொண்ணு சங்கீதாங்கிறான். அதெல்லாம் விட்டுக்கிறேன், எல்லாமே ஓகே. இலங்கையில பிறந்துட்டு இந்தியாவில பிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அதனால பாவமா. அப்ப இந்தியாவில பிறந்தவங்கள என்ன கேளமா? நான் சொல்றேன், இலங்கையில ஸ்ரீலங்கால பிறந்த பொண்ணு பாவங்கிறவன் தமிழ்நாட்டுல 3 வயசு கூட திருப்தி அடையாத குழந்தை, கை குழந்தை கற்பழிச்சு கொண்டிருக்கான். அவன் எவ்வளவு திராணி இருக்கான்னு கேக்குற திமுக காரன் எவ்வளவு தில்லு இருந்தா கோர்ட்டுக்கு போயிட்டு நான் கொலை செய்யணும்னு செய்யல, நான் கற்பழிக்கல 3 வயசு குழந்தை இறந்துட்டேன்னு பகிரமா ஒத்துட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வெட்டமான திமுக காரன் ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும். திமுக காரனா என்ன? ஆக்சுவலி திமுக காரனா எந்த ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் பயம் இல்ல, அவங்க சாகப்போறேன்ட்டு. அவங்களுக்கு ஒரே ஒரு பயம், திமுக காரனை எதிர்த்துக்கிட்டா குடும்பத்தை கருவத்துருவாங்கன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு திமுக கார அப்படின்னா கொலை நடுங்கும். இவங்க யாரு? மனைவி, இணைவி, துணைவின் பேரை வச்சவனுங்க. பகிரங்கம்மா முச்சந்தில டென்ட் போட்டு பெட்டு போட்டு 3 ஏர் கூலர், 3 பொண்டாடி இல்லாம 3 மனைவி, 3 துணைவி, 3 இணைவின்னு சொல்லி வச்சுக்கிட்டா பெருமை எல்லாம் இவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம உதயநிதி எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு. பகிரங்கமா ராத்திரி ட்ரெஸ்ஸே பொண்ணு போட்டோ, சாரி தப்பா சொல்லிட்டேன், அதாவது ரொம்ப அநாகரிக போட்டோ ட்ரெஸ் போட்டுருந்தா ஒரு பெண்மணியோட போட்டோவா பகிர்ந்திருக்காரு. இவரெல்லாம் துணை சிஎம் பதவி என்ன, இவன் பையன் அதுக்கு மேல புருஷன் இருக்கும் போது பொண்டாடிக்கு லிப் கொடுக்குறான். யாரு? அந்த பொண்ணோட புருஷன் இருக்கும் போது இவன் கொடுமணிக்கு லிப் அடிக்கிறான். இதெல்லாம் எந்த கொடுமை இந்த மீசக்காரன் தெரியலையா? பொண்ணு ஸ்ரீலங்கா பிறந்த பொண்ணு எவ்வளவு கொடுமையான வச்சிருக்க கூற நாகி, உன் பொண்ணு லைலா கொலை பறிச்சுல, அந்த பொண்ணு உன் பொண்ணு வயசுக்கு இருக்க பொண்ணுங்கெல்லாம் பாவம். 3 வயசு குழந்தைரா திமுக கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. இது எங்க போய் சொல்லுவ? நீ வாயை திறந்து நினைச்சுக்கோ. பொதுமக்கள் காணில இருக்காங்க, கொதிப்புல இருக்காங்க. அந்த கொதிப்பு 2026 எலெக்ஷன்ல தெரிய வரும். நீ கூவுன்னு கூறல, உன் கூவு வெறும் திமுக கார. ஆக்சுவலி அமலாக்கத்துறை திருப்பி நோட்டீஸ் எழுதினாங்க. என்ன வழக்கு பதிவுல ஏடிஎம்கே சார்ந்த ஒரு நபரு வழக்கு தொடர்ந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு கொடுத்தாங்க, பதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கு பதிவுன்னு சொல்லிட்டு. அதுக்கும் தெரியல. உங்களுக்கு யார் வேண்டா? பகிரங்கமா திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த காவல் அதிகாரியும் ஆட்சியரும் பகிரங்கமும் மன்னிப்பு கேட்டாங்க. அது கேட்டா தமிழ்நாடு நாங்க எந்த ஒரு மாநிலத்துக்கிலையும் தலைக்குடி வேணும், கரெக்ட் தான். நீங்க கேட்டா மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளை எங்க வரையறைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதுல தலை புரிஞ்சான்னா ஸ்ட்ராங்கமா மன்னிப்பு கேட்டாருன்னு வெக்கம் இல்லை உங்களுக்கு? நீங்க ஊதி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு அகல் வழக்குல கார்த்திகத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணது ஜாதி கலவர் தூண்டுற மாதிரி பண்ணீங்கல்ல. அதனால சுப்ரீம் கோர்ட்ல தர்கால இனிமேல் நமாஸ் பண்ணாதீங்க. இது யாரோட காரணம்? அண்ணன் தம்பிக்கு மேல நண்பனா பழகின எந்த ஜாதி கலவரத்தை தூண்டாம இந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஜாதியுமே அவங்க ஜாதிய பெருமைப்படுத்தாம அவங்க வழிமுறைகளை நடத்திட்டு வந்தாங்க. நீங்க பண்ண வேலைகள்ல சுப்ரீம் கோர்ட்ல கோழி இது எந்த ஒரு ஜீவனையும் பலி கொடுக்க கூடாது, திருப்பரங்குன்ற மேல நமாஸ் ஓதக்கூடாது அப்படின்ட்டாங்க, நமாஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. வெக்கமல்ல திமுக கார கேட்டா தமிழ்நாட தலைவரோட தலையை வெட்டி முண்டமாக்கிட்டீங்க. முண்டனா பேசாதீங்க, ஓடி போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.